ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் விஜய் ஒன்றா இருந்து இந்த ராஜேஸ்வரி பார்த்துட்டா இப்படியே விட்டால் இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. நம்ம நினச்சது நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா விடிஞ்சு விடையாதமாக ஒரு பெட் ஷாப்புக்காருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வர சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள் மேடம், எங்களால் என்ன பெட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. எனக்கு பெட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆனால் நான் சொல்கிற விஷயம் உங்ககிட்ட இருக்கா இல்லைன்றதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னா, உங்கள் பெட் ஷாப்பில் இந்த பாம்பு பள்ளி இந்த விஷப்பூச்சிகளெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு விஷப்பூச்சியை யாராலையும் கண்டுபிடிக்காத மாதிரி தோட்டத்திலே விடுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இருக்குது மேடம், அது மிகவும் ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொன்னோமே. இதுதான் எனக்கு வேணும், எனக்கு உடனே வேணும், அதை போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விஷப்பூச்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் விஜயை பிரித்து விடுறதுக்காக தான். இந்த மல்லியை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அது நடக்கலை. டிசோர்ஸ் பேப்பர்லேயே கையெழுத்து போட மாட்டேன்ட்டா. இவளால் நமக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே இவளை உயிரோட விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. இப்போ இவ செத்துட்டாலுமே விஜய் வேறு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதனால் இவ டிவோர்ஸ் இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த விஷப்பூச்சியை அவனும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த ராஜேஸ்வர் கையில் அதை காட்டிட்டு, இதை நீ என்ன பண்ணுற, மாடியில் எங்களது ஒரு சிறிய தோட்டம் இருக்குது, அதில் போய் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மேடம்னு சொல்லிட்டு இவனும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வலைக்குள்ளே விட்டுறாங்க. அதை யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க, அவன் யார் என்னன்றத. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி கையில் போயிட்டு பணம் ரொக்கமாக வாங்குறத நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்துறாங்க. எதுக்காக இந்த ராட்சசி அந்த ஆளுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்கா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ண சொல்லி தான் பணம் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு கோணத்தில் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி, என்ன வாடி நீ உங்கள் பெரியாமாவும் சேர்ந்துக்கிட்டு என் மூஞ்சில் ப்ளீச்சிங் பவுடரை அப்ளை பண்ணிக்க, என் கண்ணை பண்ணு மாதிரி வீங்கினதுக்கு காரணம் நீங்கள் தானே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், மல்லி நீ இன்னையோட காலி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. என் நினப்பு தான் புலப்பை கிடக்குன்ற மாதிரி கண்டிப்பாக இதில் எந்த ஒரு விஷயம் நடக்காது. நம்முடைய மல்லியை காப்பாற்றப்படுவார் நம்மளுடைய விஜயால். இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை தேடிக்கிட்டு வீடெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஏன்னா நம்ம வெண்பா நம்ம மல்லி கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு நம்முடைய மல்லி அம்மா நம்மளை எவ்வளோ நேரம் தேடுறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்குங்க. அந்த விஷப்பூச்சி விட்ட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி அந்த இடத்துக்கு நேராக போகிறாங்க. அந்த இடத்துல நம்முடைய மல்லியை அந்த பூச்சி கடிச்சிச்சா இல்லை அந்த பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய மல்லி அதை அடித்து சாகடிக்க போகிறாங்களா அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.